ஒரு ஆன்மா தனது தாயை எப்படி ஏன் தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா? உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா லைக் பண்ணி ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூமியில் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கும்போது பிறக்க போகும் ஒரு குழந்தை உங்களை மட்டும் ஏன் தன் தாயாக தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா? இது எதேச்சையாக நடக்கும் நிகழ்வல்ல. பிரபஞ்ச விதிகளின்படி எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் எதேச்சையாக பிறப்பதில்லை. முற்பிறவியில் நீங்கள் அந்த ஆத்மாவிற்கு கொடுக்க வேண்டிய தீராத அன்பையோ அல்லது அந்த ஆத்மா உங்களுக்கு செய்ய வேண்டிய மாபெரும் உதவியையோ ஈடு செய்வதற்காகவே அது உங்களை தேடி வருகிறது. அதேபோல் கோடிக்கணக்கான பெண்களின் அதிர்வலைகளை தாண்டி உங்களுடைய தூய்மையான அன்பும் உங்கள் ஆன்மாவின் கருணையும் மட்டுமே அந்த புதிய உயிருக்கு ஒரு மாபெரும் அரணாக இருக்கும் என்று அந்த ஆத்மா முழுமையாக நம்புகிறது. அதனாலதான் அது வேறு எங்கும் செல்லாமல் உங்கள் கருவறையை தன் மாபெரும் சொர்க்கமாக தேர்ந்தெடுக்கிறது. உங்களுக்கு உங்க குழந்தையை எவ்வளவு பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நீங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை, தொழில், குடும்பம் போன்ற விஷயங்களுக்கு தெளிவான ஜோதிட ஆலோசனைகள் பெற விரும்பினால் 6 தலைமுறைகளாக ஜோதிடம் பார்த்து வரும் ஸ்ரீ கருமாரி